ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் வீடியோ எதுவுமே பார்க்கல. நம்ம 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் இப்படி ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, காடோட பெரிய கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு சைடு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதை வாய்க்க பண்ணி சக்ஸஸை கொடுத்தது காடு. பெரிய தேங்க்ஸ் காடுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் எவ்வளோ தான் தேங்க்ஸ் சொன்னாலும் அது காடு எனக்கு கொடுத்த இந்த ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு ஈடு இணையே இல்லை. நான் எவ்வளோ சொன்னாலும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் குட்டி குட்டியாக போட்டுட்டு இருந்த ஷார்ட்ஸ் வீடியோவை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். நான் பண்ணுற ஒவ்வொரு குட்டி குட்டி ஒர்க்கையும் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து குட்டி ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். ஆனால் அதை வச்சு எனக்கு பெரிய அளவில் ஆர்டர்ஸ் வர்றதோ அல்லது பெரிய அளவில் வியூஸ் போகிறதோ எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் தான் குட்டியாக ஒரு ஐடியா தோணிச்சு, டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாமே அந்த மாதிரி. ஆனால் டெய்லரிங் கிளாஸ் எடுக்க எப்படி டீச் பண்ண அந்த மாதிரி அனுபவம் எதுவுமே இல்லை அப்படின்னு யோசித்தாலும் காட் நல்ல ஒரு தைரியத்தை தந்திருந்தாங்க. எப்படினாலும் எடுக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்க போகிறோம், அதுக்கு யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணையிலேருந்து தான் நம்ம சேனல் க்ரோ ஆச்சு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் நீங்கள் இப்போவும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ரொம்பவே வியூஸ் போகாமல் அப்படி கிடக்கும். செகண்டு, நான் ஒவ்வொரு நேரமும் டிஸப்பாயிண்ட் ஆகும்போது, டீமோட்டிவேட் ஆகும்போது என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற என்னோடய ஃபேமிலி, என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட், பாப்பா, அதுக்கப்புறமா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உண்மைக்குமே என்னோடய ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை என்னால் மறக்கவே முடியாது. என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நீங்கள் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னே நான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராக உங்களோட ஒர்க்கு, உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற நேரம்லாம் என்னோடய ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் நான் போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்ற பழக்கம் எனக்கு உண்டு. அசைன்மெண்ட் குரூப்பில் சப்மிட் பண்ணுற டேலாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா கிளாஸு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்னால் ஏதாவது உங்களுக்கு யூஸ் இருக்கான்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை அடிக்கிட்டே இருப்பாங்க. அதை ரீட் பண்ண அவங்களோட வாய்ஸை கேட்க திரும்பவும் எனக்கு பழைய எனர்ஜி வந்துடும். திரும்ப வந்து வீடியோ போடுவேன். சரியாக ஒரு 6 மாதம் முடிவடைகிற அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 6 மாதமுமே நம்ம கூடாலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு 6 மாதத்தில் எத்தனையோ விதமான வேலைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ விதமான முடியாமைகள் வந்திருக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தவங்க, எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எனக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோவை இப்போவும் பார்த்துட்ருக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய சக்ஸஸை கூட பார்த்துருக்கலாம். இதை விட பெரிய லெவலில் உங்களோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாக கூட மாறி இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்து, தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணி, தொடர்ந்து நம்ம சக்ஸஸ்க்கு பின்னால் சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா என்னோடய கிளாஸ் இல்லை. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக பக்கபலமாக இருந்து என்னோடய வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி 10K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். இது என்னோடய லைஃப்பில் உண்மைக்குமே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ஜேர்னியில், இந்த டெய்லரிங் கிளாஸ் ஜேர்னியில் நிறைய சக்ஸஸ், நிறைய சந்தோஷங்கள் இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸும் பின்னால் இருக்குது.
இந்த நல்ல நேரத்தில் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்காம சக்ஸஸை மட்டும் திரும்பி பார்ப்போம். 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைவ் கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த லைவ் கிளாஸும் கண்டிப்பாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டோட விருப்பத்தின்படியே வர்ற செப்டம்பர் 5 மார்னிங் 10 o'clock நம்ம கண்டக்ட் பண்ணலாம். செப்டம்பர் 5 ஒரு ஸ்பெஷல் டே, டீச்சர்ஸ் டே. அந்த நாளில் என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே அதை ஒரு பெரிய சந்தோஷமாக தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையுமே அந்த நாளுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். வர்ற செப்டம்பர் 5வது நாள் மார்னிங் 10 o'clock. லைவ் பற்றின ஐடியா எனக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை. அந்த செக்ஷன் எப்படி போகுங்கிற ஐடியாவும் இல்லை. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் எந்த ஒரு லைவுமே போட்டதில்லை. ஃபஸ்ட் டைமாக நம்ம ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுற இந்த லைவ் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்குற டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு சொல்லவும் தெரியலை, எனக்கு தெரியவும் இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டோம். அதே மாதிரி லைவு கண்டக்ட் பண்ணலாம். இந்த கிளாஸை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த நாலேஜ் ரொம்ப கம்மி. டெய்லியுமே இதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க மீடியா, அதாவது இந்த யூடியூப், இன்ஸ்டா அதுலேயுமே கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நாலேஜ் எனக்கு முன்னால் இருந்ததை விட அதிகமாகிருக்கு. அதே மாதிரி டெய்லரிங் ஃபீல்ட்லேயுமே டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுவே ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கிறனால அதுலேயுமே இன்னும் பெர்ஃபெக்ஷன் வந்திருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்களும் இப்படி குட்டி குட்டியாக எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறது உங்களுக்கு வரும். என்னோடய யூடியூப் சேனலோட ஸ்டார்டிங்கை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். குட்டி குட்டி ஷார்ட்ஸு, எனக்கு கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் பண்ணி கொடுக்க தெரியும். ஸோ கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் வரும்னு தான் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். எனக்கு வர்ற ஆர்டர்ஸை அப்படியே குட்டியாக வீடியோஸ் எடுத்து குட்டி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னோடய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் டெய்லரிங் கிளாஸாக மாறிச்சு. அதே மாதிரி நீங்களும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. குட்டி குட்டியாக நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒவ்வொன்றையும் குட்டி குட்டி வீடியோஸாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே ரொம்ப கை கொடுக்கும். நம்ம சேனலுக்கு கை கொடுத்தது இன்ஸ்டாகிராம் தான். யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராமில் இருந்தால் நம்ம சேனலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட குட்டி குட்டி ஒர்க்கை நீங்கள் இன்ஸ்டா அண்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸாக ரீல்ஸாக போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. உங்கள் லைஃப்பும் ஒரு நாள் டேன் ஆகும். மறுபடியும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நீங்களும் நிறைய வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். அப்கமிங் டேஸில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸை நான் அதில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு லைவ் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.